ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பர்சன் இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஏபி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் ஏ இருக்காங்க, ஒருத்தங்க பி இருக்காங்க. இப்போ சப்போஸ் பி வந்து கொஞ்சம் சர்டன் அமௌண்ட் வேணும், அவங்க வந்து ஏ கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ பீரியடு, ஒரு 2 இயர்ஸ்க்கு வாங்குறாங்க, ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, 2 இயர்ஸ்க்கு வாங்குறாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ அவங்க திருப்பி கொடுக்கும்போது என்னன்னா, இதுக்கு கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவோ இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல், இங்கே வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இந்த பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் சேர்த்து திருப்பி தருவாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தர மாட்டாங்க, திருப்பி பிரின்சிபல் எவ்வளோ இருக்கும் அந்த பிரின்சிபலையும் சேர்த்து தருவாங்க. அப்போ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு, இங்கே வந்து அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பர்ஸ் வச்சு சொன்னால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இவங்கக்கிட்ட 100 rupees இருக்குது, இவங்க வந்து பிக்கு கொடுக்குறாங்க 100 rupees கொடுக்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 1 இயருக்கு கொடுக்குறாங்க. எத்தனை ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டில்? 10% இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இவங்க என்ன பண்ணணும், திருப்பி தரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் 10% போட்டுட்டு வர்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். திருப்பி தரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க, ப்ளஸ் 100 rupeesம் திருப்பி தருவாங்க. திருப்பி தரது தான் வந்து அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படி பார்க்கலான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து சேமாக இருக்கும், எந்த வேரியேஷனுமே இங்கே நடக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் சேமாக தான் இருக்கும், என் சேமாக தான் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். சப்போஸ் இங்கே ஒரு வேரியேஷன் வருது, வேரியஸ் ஆகுதுன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரின்சிபல் சேஞ்ச் ஆகலாம், இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகலாம், எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் இங்கே என்ன எழுதுறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து இயர்ஸை டினோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இயர் நோட் பண்ணிக்கிறேன், அப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல், நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோ. இப்போ இது வந்து ஃபஸ்ட் இயர். இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு பிரின்சிபல் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 100 எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 100 rupees, 1000 எடுத்துக்கலாம், 1000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 10% எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, 1000 இன்ட்டு 10 மட்டும் போட்டால் போதும். நம்ம இயர் வந்து இங்கே வந்து எதுவும் டச் பண்ண வேண்டாம், டிவைடட் பை 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து 100 கிடைக்கும். சாரி, 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே செகண்ட் இயர் போடுறோம். இது வந்து இயர், இது எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். செகண்ட் இயருக்கு சேம் பிரின்சிபல், இங்கே சேம் 10%னா அப்போ இங்கே சேம் 1000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 100. ஸோ டேரெக்டாக செகண்ட் இயருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 தான் கிடைக்கும். ஸோ எகெயின் வந்து தேர்ட் இயர் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி லாஜிக்கில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு தான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ எகெயின் இங்கே தேர்ட் இயருக்கு 1000 rupees, rate of interest to 10%, again simple interest to 100 தான் இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் இயருக்கு வரைக்கும் மட்டும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்னா, ஸோ இங்கே இருக்கிற அந்த 100 வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ 100 + 100 + 100 வந்து 300, இதுதான். ஸோ பிரின்சிபல் வந்து 1000 இருக்கும்போது, இயர் வந்து 3 year இருக்கும்போது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 300. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது லாஜிக். சும்மா டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம்.
வந்து ஃபார்முலாவை ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது எப்படி கோத்ரூ ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம வந்து இது எல்லாமே கூட கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் 4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வந்து பிரின்சிபல் வந்து 500, இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 4 இயர்ஸ்க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிட்டு கடைசியாக இன்ட்டு 4 போட்டால் போதும். எப்படின்னா இங்கே 100 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிட்டு 100 இன்ட்டு 3 போட்டால் 300. அதே மாதிரி நம்ம இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிட்டு கடைசியில் இன்ட்டு 4 போட்டால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி இந்த 100 இந்த 0 கேன்சல். ஸோ 50 இன்ட்டு 4 which is equal to 200. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை டேரக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இப்படி தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுது. Thank you.